ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சாதம் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் சாப்பாடு அரிசி 3 அளவுக்கு அளந்து எடுத்து வச்சு நல்லா 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதி பாதியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொர கொரன்னு இருக்குது. இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்ததும் ஃபில்டரில் போட்டு நல்லா தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கலாம். மூணு பட்டை, 5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்குங்க. எண்ணெயில் சேர்த்து விட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்க, அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த ஆழாக்கில் 3 ஆழாக்கு சாப்பாடு அரிசி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அளவு. இப்போ நான் தேங்காய் பால் சேர்க்கறதுனால 7 ஆழாக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அளவு பார்த்து சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதித்து வருதுங்க. இப்போது அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் எடுத்து நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா குக்கரில், அதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு நல்லா 2 விசில் வரணுங்க. அதுங்க சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா அடியிலேருந்து எடுத்து மேலே விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் சாதம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இதை சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.